ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டுடே ஈவினிங் சூப்பரான வைப்புங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ தாங்க போட்டிருக்கேன். டீயை போட்டுட்டு அடுத்தது எப்பயுமே வந்து சுண்டல் அது மாதிரி ஊற வச்சுருப்பேங்க சாயங்கால டைமில். சரி, இன்றைக்கி எதுவுமே ஊற வைக்கல. சரி, சாப்பிட்டது லேட் ஆகிடுச்சுங்களா, மணி 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி எதுவுமே ஊற வைக்கல. சரி, பஜ்ஜி மாவு மேய்ச்சி பஜ்ஜி போடுறோம். சரி, நாத்தனார்லாம் வந்திருக்காங்க. நாத்தனாருக்கு பஜ்ஜி மிக்ஸ் போட்டு கொடுத்துருவோம். சரி, பஜ்ஜியுமே போட்டேங்க. வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி தாங்க. இந்த மாதிரி சில்லு கிளைமேட்டில் இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி சாப்பிட சூப்பராகவே இருக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் எல்லாருக்குமே பஜ்ஜி சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து அதிகமாக எண்ணெய் பொருள் பஜ்ஜிலாம் எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வேணாம், நெஞ்சை கறிக்குது, நெஞ்சு எரியுதுன்னு சொல்லுவாங்களா. சரி, அதனால் அதிகமாக போடுறது கிடையாது. எப்போயாவது டைம் தான் செய்வேன். சரி, நாத்தனார் வந்திருக்காங்க, இன்றைக்கி செஞ்சிடலாம் சொல்லிட்டு செஞ்சுட்டேங்க. சூப்பராகவே இருந்துச்சு. சக்தி பஜ்ஜி மாவு தாங்க போட்டிருந்தேன். இந்த மாதிரி சில்லு கிளைமேட்டில் சுட சுட சாப்பிட சூப்பராகவே தான் இருக்கும். நான் சாப்பிட்ட பின்னாடி பாருங்கள், நெஞ்சை கறிக்குது, நெஞ்சு எரியுது அப்படிலாம் சொல்லுவாங்களா. அதனால் நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதனால் எப்போயுமே வந்து சுண்டல், பச்சை பட்டாணி, பச்சை பாசி பயிறு இந்த மாதிரிலாம் வேக வச்சு கொடுத்துருவாங்க. அதுவே ரொம்ப ஹெல்த்தியானது தான். இதை விட அது ரொம்ப நல்லது. சரி, நீங்கள் சாப்பிட்டது லேட்டுன்னு சொல்லிட்டு அது ஊற வைக்கல. ஊற வச்சுனா கூட சூப்பராக தாளிச்சு சாப்பிட்டா சூப்பராகவே இருந்திருக்கும். சுண்டல், பச்சை பயிறு அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி ஈவினிங் டைமு கூலிங்காக இருக்கும்போது ஏதாவது சாப்பிடணும் போலவே தோணும். வெங்காய பஜ்ஜி அது மாதிரி போடலான்னு பார்த்தா அதெல்லாம் போடலை. சரி, வெங்காய பஜ்ஜியாக சாப்பிட்டா ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கும். சரி, இதுமாதிரி போட்டலாம். சரி, இதுமாதிரி போட்டேங்க. உங்களால் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா செம சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அப்படியே அதேமாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுங்க. மேகம் கருக்குது பாருங்கள், மழை வர போகுது, அந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்குது. செம சூப்பரான கிளைமேட்டுங்க. பனியும் பெஞ்சிட்ருக்கு, மழையும் வர மாதிரி இருக்குது. ஈஸியாகலாம் அப்படி இருக்குது. அதை பார்த்துட்டு உள்ளே வந்து பார்த்தா தலையே சுற்றுதுங்க, அவ்வளோ ஜாமாங்க. என்னோடய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.